உங்கள் பாய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் உங்களை ஃபஸ்ட்லேருந்தே லவ் பண்ணுறேன், ஆனால் நான் அதை உன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு அட்டாக்கை போடுறாங்கன்னா, இந்த எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்லைனா அண்ட் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். First one, don't romanticize anything. ஸோ நீங்கள் 2 பேர் இருக்க மாதிரி ஒரு ஃப்யூச்சர் பற்றி பேசாதீங்க. அண்ட் அவங்க வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை இட்ஸ் ஃபைன், ஐ வில் கோ, நோ இஷ்யூஸ். அவங்கள வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், ப்ரோ அப்படி இல்லைனா அண்ணான்றதை போட்டு கிளியராக பேசிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் அவங்கள எந்த ஜோனில் வச்சுருக்கீங்கன்றது. ஸோ இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சைடில் என்ன இருக்குன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். தேர்ட் ஒன், உங்கள் க்ரஷ்ஷை பற்றி கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மெயினாக அவங்கள டேட் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. அதாவது அவங்க வேறு யாரோடையா டேட் போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இவங்க என்ன மோட்டிவில் இருக்காங்கன்னு. ஃபோர்த் ஒன், பவுண்ட்ரிஸ் பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதுனாலும் கிறிஸ்டல் கிளியராக அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அண்ட் பவுண்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக இதெல்லாம் தாண்டியும் அந்த பையன் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னான்னா தயவு செஞ்சு அவனை கட் ஆஃப் பண்ணிடுங்க. அவனோட நல்லதுக்கும் சரி, உங்களோட நல்லதுக்கும் சரி. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இஷ்யூஸ் ரிலேட்டடாக என்கிட்ட பேசணுன்னா பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய்ட்டு என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம்.